ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங். இன்னைக்கு 5வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு. 4 மணிக்கு எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள மணி 5 ஆயிடுச்சு. 5 மணிக்குள்ளே பூஜையை முடிச்சிட்டேன் நல்லபடியாக. அதுக்கப்புறம் இட்லிக்கு மாவு காலி ஆயிடுச்சு நேத்திக்கோட. அதனால் சரி காலையிலேயே அரிசி ஊற வச்சுட்டோன்னா வெயிலுக்கு முன்னாடி மாவு அரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்றதுக்காக இட்லிக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். 8 டம்ளர் இட்லி அரிசிக்கு 2 டம்ளர் உளுந்து. நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளக்குறோமோ அதே டம்ளரில் தான் உளுந்தோ எடுக்கணும். 8 டம்ளர் இட்லி அரிசிக்கு 2 டம்ளர் உளுந்து, ஒரு கைப்பிடி வெந்தயம் போட்டு அரைச்சிங்கன்னா இட்லி சூப்பராக பஞ்சு மாதிரி வரும். ஃபஸ்ட்டு டே நீங்கள் எப்படி இட்லி ஊற்றினா சாஃப்டாக வருமோ அதே மாதிரி அடி மாவில் கடைசி மாவில் ஊற்றுற இட்லியும் அதே மாதிரி சாஃப்டாக வரும். நான் சொல்கிற அதே ரேஷியோலேயே போடுங்க, இட்லி உங்களுக்கு சூப்பராக வரும். 8 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் உளுந்து, ஒரு கைப்பிடி வெந்தயம், இந்த ரேஷியோலேயே ஊற வைங்க, இட்லி சூப்பராக வரும். அப்புறம் பசங்க எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஹெல்த் ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ணுறேன். எப்படி பண்ணலான்னு காட்டுறேன் வாங்க. ஒரு 10 பாதம் எடுத்து தனியாக ஊற வச்சிங்க. இதெல்லாமே முந்தின நாள் நைட்டு ஊற வச்சிடணும், மறுநாள் காலையில் அரைக்கிறதுக்கு. 10 பாதம் எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருங்க. அதே மாதிரி தனியாக ஒரு 5 பேரிச்சம்பழம், 5 பிஸ்தா, 5 காஞ்ச திராட்சை, இதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணியில் ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பாதம் மட்டும் தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம், மற்றதெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம். கூட உங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரூட்ஸ் தேவையில்லைனாலும் அது ஸ்கிப் பண்ணிடலாம். இன்றைக்கி ஆப்பிள் இருந்துச்சு. நான் எல்லா நாளும் ஒரே ஃப்ரூட்ஸ் கொடுக்க மாட்டேன். ஒரு நாள் ஆப்பிள், ஒரு நாள் பனானா, ஒரு நாள் மாதுளை, அந்த மாதிரி கொடுப்பேன். ஃப்ரூட்ஸ் இல்லாத அன்றைக்கி ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா வெறும் பால் மட்டும் ஊற்றி கொடுத்துருவேன். உங்களுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு டம்ளர் பால் ஊற்றி சுகர் 2 ஸ்பூன் சேர்த்து அடித்து எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்க, சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் ரெடி. பசங்க ரொம்ப ஒல்லியாக இருந்தாலும் வெயிட் கெயினுக்கு யூஸ் ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நிறைய கிடைக்கும். அது இல்லாமல் எக்ஸாம் போகிற பசங்களுக்கு ஞாபக சக்திக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பசங்க காலையில் டிஃபனை ஸ்கிப் பண்ணாங்கன்னா இது ஒரு டம்ளர் கொடுத்தாலே போதும், வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரென்த்து, ட்ரை பண்ணி பாருங்கள்.